சார் எல்லாரும் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க சார். ஏதாவது நீங்கள் பதில் சொல்கிறீங்களா சார்? இல்லை, ஏதாவது பதில் சொல்லி ஆகணும். முதலில் அரசியல் விமர்சகர் பார்வையில் வந்திருக்கிற அண்ணன் மணிகண்டன் அவருக்கு என்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன். வட மாநில தொழிலாளர்களை இந்த அளவுக்கு அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்கக்கூடாது. அதற்கு என்னுடைய அதிருப்தியும் என்னுடைய கண்டனத்தையும் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அண்ணன் பேசுகிற பொழுது சொன்னார், நான் பாஜக அதிமுக ஆதரவாளராக அறியப்படுகிறேன். அதிலும் வந்திருக்க அரசியல் விமர்சகர் சொல்லிட்டு அவரே சொன்னார், அண்ணா 67 3 படி நிச்சயம் லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாருன்ட்டு. உங்கள் கட்சிக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேச வந்திருக்கீங்களோ அந்த கட்சிக்கு பெயரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 67 அது அறிவித்தது அண்ணா, ஆனால் நீங்கள் அதையே கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க. ஆக எந்த இயக்கத்துக்கு பேச வந்தீங்களோ அந்த இயக்கத்தின் பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எப்படி பேசினாருன்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் எறிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் மணிகண்டன் அண்ணன் பேசியிருக்கிறாங்க. கலைஞர் இலவச கலர் டிவி கொடுத்தார். இலவசம் கலைஞர் மட்டும் தான் ஆரம்பித்தாரா? எம்ஜிஆர் ஆட்சியில் இலவசமே இல்லையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் இலவசமே இல்லையா? இப்போ டிவி கொடுத்ததால் பொருளாதாரம் நசிந்து விட்டது, தமிழ்நாடு பின்னோக்கி போய்விட்டது. இதை ஆரம்பித்து வைத்ததே கலைஞர் தான். கேஸு ஃபேனு ஞாபகம் இருக்கா? சாரி, மிக்சியும் ஃபேனும் அது ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. கிரைண்டரும் கொடுத்தாங்க. மிக்சி, கிரைண்டர், ஃபேன். அப்போனா பொருளாதாரம், இந்தியாவுடைய பொருளாதாரம்னா அமெரிக்கா கூட போட்டி போட்டுதா? அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தில் வழங்கப்பட்டது தானே. இவர் டிவி கொடுத்தார் என்பதற்காகவே, அதுக்கு மாற்றாக ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும், தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா மிக்சி, கிரைண்டர், ஃபேனை கொடுத்தாங்க. கலைஞர் 2008 கொடுத்த டிவி இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்களில் மிக பொலிவோடு இயங்கி கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜெயலலிதா கொடுத்த மிக்சியும் கிரைண்டரும் ஃபேனை அடுத்த 6 மாதத்தில் கைலாங்கடிக்கு போனதை யாரும் மறந்திருக்க முடியாது. இலவசமும் தேர்தல் அறிக்கையும் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஆட்சியை கொண்டு கொடுக்குமானா தேர்தல் களத்தில் ஒரு பங்கு வகிக்கும். மக்கள் பேசும் பொருளாக இருக்கும். இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு ஒரு முக்கிய இடத்தில் பங்கு வகிக்குமே தவிர, ஆனால் அதுவே தேர்தலா என்று சொன்னால் முதலில் இந்தியாவில் தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள், இந்த மாதிரி ஒரு இதை ஸ்டெண்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். பேசுகிறப்போ அண்ணன் இன்னொன்று சொன்னார், உரிமை தொகை ஐயா மோடி என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டு. உரிமை தொகை நாங்கள் 1000 ரூபாய் அறிவித்தோம். அதே மோடியே மகாராஷ்டிராவில் 2500 அறிவித்தார். அதே மோடியே டெல்லியில் 3000 ரூபாய் அறிவித்தார். அதே மோடியே பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாரு. அதே மோடியே ஒரிசாவில் 3000 ரூபாய் அறிவித்தார். ஆக எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு நீங்கள் தான் 11 வருஷம் ஆட்சி நடத்துறீங்க, விஸ்வகுரு, இந்தியா பொங்கி வழியுது, சிறப்பாக இருக்குது, நேர்மையான ஆட்சி நடத்துகிறா சொல்கிறீங்க, பாதுகாப்பு வலயத்தில் இந்தியா இருக்குது, திட்டங்களும் சலுகையும் பொருளாதாரமும் மேல் நோக்கி நிற்கிது, அப்புறம் ஏன் சார் அறிவிச்சிங்க அதை? அப்போ அங்கே மட்டும் பொருளாதாரம்னா நல்லா பிடிங்கிட்டு அடிக்குதா? இல்லை, காலமும் சூழ்நிலையும் தேர்தல் காலமும் சில அறிவிப்புகளை கொண்டு வரதான் செய்யும். இங்கே பேசுகிற போது அண்ணன் சொன்னார், தூத்துக்குடி செல்வம் சொன்னார், சாராயம் ஒயின் ஷாப்லாம் போச்சு, அந்த இருந்தது மறந்துட்டாங்க எல்லாருமே ஒரு வசதிக்காக. டாஸ்மார்க் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தது எம்ஜிஆர். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஆரம்பித்தது கலைஞர். தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தை ஆரம்பித்தது எம்ஜிஆர். அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தெருவாக திறந்து வைத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனால் அதெல்லாம் வசதிக்கு மறந்துட்டு போதையில் தள்ளாடுறாங்க, போதையில் வருது, அந்த காசுல தான் வந்து அரசாங்கமே நடத்தும்னு அறிவித்தது ஜெயலலிதா தானே அது. ஆனால் உண்மை என்னன்னா, டாஸ்மார்க்குடைய வருமானம் மொத்த தமிழ்நாட்டில் 5வது இடத்திலோ 6வது இடத்தில் தான் மாறி மாறி இருக்கிறது. அதனால் இந்த அரசுன்னு சொல்ல வரல, தமிழ்நாடு அரசு இயங்கவே இல்லை. ஆனால் இவங்க போலி பிரச்சாரத்துக்காக டாஸ்மார்க் வருமானத்தில் அது 6வது இடத்துக்கு ஒரு நாள், ஒரு வருஷம் 7வது இடத்துக்கு, ஒரு திருப்பி 5வது இடத்துக்கு மாறி மாறி இருக்கிறது. நாங்கள் சொல்வது, ஐயா நீங்கள் ஃப்ரிட்ஜு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, மாதம் 2000 ரூபாய் தரேன். ஏதாவது ஒரு பேசும் பொருளாச்சா? ஏதாவது ஒரு மக்களுக்கு ஈர்ப்பு இருந்ததா? மக்கள் கவனித்தார்களா? நீங்க கொடுத்த 5000 பேசும் பொருளா இல்ல, அது மக்கள் தீர்மானிப்பாங்க. அன்னைக்கு கோலம் போட்டு நன்றி சொன்னது, மக்கள் பட்டாசு வெடித்தது, நகைக்கடையில கூட்டம் இருந்தது, அதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்கள் சொன்னது ஃப்ரிட்ஜ் தருவேன், நீங்க சிங்கிள் டோரா டபுள் டோரா சொல்லுவீங்களா? தெரியாது சார். வந்தா தானே சார் அந்த பிரச்சனை. நம்ம பிரச்சனையில ஏதோ ஒன்று அறிவிச்சு விட்டுருக்கோம், அவ்வளவுதான். இதா உங்களுக்கு பிரச்சனை இல்ல, சொல்றேன் சிங்கிள் டோரா டபுள் டோரா சொல்றது சார். நான் என்ன சொல்றோம், நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு 1000 ரூபாய் பெரிய விஷயமா சார்? நிச்சயமா இல்லைங்க. மாநகர மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை, கிராமப்புற மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆனால் அதனால்
கிராமப்புற மக்களின் மகளிர் வாழ்க்கையில் பொருளாதாரம் மேம்பட்டது, ஒரு பாதுகாப்பு கிடைச்சது, ஒரு செலவு கிடைச்சது சார். எதுவுமே இல்லாதவங்க ஒரு மாத்திரைக்கு, ஒரு 10-15 நாள் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த 1000 ரூபாய் கை கொடுத்தது. இதே 1000 ரூபாய் முதலமைச்சர் 2021 அறிவிக்கிற போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? வாய்ப்பே இல்லை, நடைமுறைக்கே சாத்தியம் இல்ல, எப்படி கொடுப்பாரு, எங்க இருந்து பணம் வரும்? இதே எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. நீங்க 4 வருஷம் கழிச்சு தானே சார் கொடுத்தீங்க. தவறான தகவல். அண்ணா இருங்க, பேச விடுங்க, அவரு பேசுறாரு. தவறான தகவல். நாங்கள் 18 மாசம் கழிச்சு கொடுத்தோம், 4 வருஷம் கழிச்சு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு பொய்யான தகவல் பதிவு பண்ணீங்க, நகை கடனை தள்ளுபடி பண்ணலன்ட்டு. கூட்டுறவு சங்கத்தில் 5 சவரன் நகையை அடமானம் வைத்திருந்தால் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு 23 மாசம் ஆயிருக்கு. அதை அண்ணன் தெரிஞ்சுக்கணும். தள்ளுபடி பண்ணிட்டோம். யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணோம் என்பதை கூட்டுறவு சங்க வாசல்ல நாங்க ஒட்டி வச்சிருக்கிறோம். அண்ணன் ஒருவேளை 20 சவரன் 30 சவரன் அடமானம் வச்சிருப்பீங்க, அதை நாங்க தள்ளுபடி பண்ண மாட்டோம். 5 சவரன் வைத்தா மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னோம். நாங்கள் சொன்னது இது இலவசம் திமுக மட்டும்தான் அறிவித்ததை போலவும், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியும் அறிவிக்காதே போலவும், அல்லது இந்தியாவில் 13 மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி இலவசமே அறிவிக்காதே போலவும், நாங்கள் தான் இது தவறாக வழிநடப்பதை போல மணிகண்டனும் தூத்துக்குடி சொல்லும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலவசம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் தேவைப்பட்டது. சரி, இலவசமே கூடாது தப்புன்னு பேச நடிகர் நீங்க என்ன அறிவிச்சிருக்கார்? தைரியமா மக்களை சந்திக்க வேண்டியது தானே. இலவசம் கொடுத்து கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிட்டாங்க, நான் என்னுடைய மாற்றுப்பாதை என்னாரு, அவர் என்ன அறிவிச்சிருக்காரு? எங்க இலவசங்களை விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி கொடுமை என்ன தெரியுமா? 10,000 ரூபாய் தருவேன்னாரு. எதுக்காகன்னா வரிகளால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நல்ல வார்த்தையை கவனிக்கணும். நீங்க 10,000 ஏன் சார் தரீங்க? கோடை காலத்துக்கு 2,000 ரூபாய் கொடுத்தது கிண்டல் பண்ணாங்கல்ல, 10,000 ரூபாய் ஏன் சார் கொடுக்குறீங்க? வரி மீது வரி போட்டு மக்களை துன்புறுத்திய காரணத்தினால் வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 கொடுப்போம், மகிழ்ச்சி. அந்த 10,000 எப்படி சார் தருவீங்க? வரி போட்டு வாங்கி தருவோம். சரி, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? வரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 தருவோம். சரி, ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார், இந்த 10,000 எப்படி சார் நிதி ஆதாரங்களை திரட்டுவீங்கன்னா, அது வரிகிரிலாம் போட்டு அதுல இருந்து எடுத்து நாங்க 10,000 தருவோம்னா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. எதுக்கு இது சார்? நீங்கள் தேர்தல் அறிக்கையை யார் வேண்டாலும் சொல்லலாம், ஆனால் நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் அறிக்கையை திமுக சொல்லட்டுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை இலவசம் தான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இல்லறத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கு இலவச செல்போன் தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. இந்த எலெக்ஷன்லயும் சொல்லிருக்காங்க. இங்கே சொல்லிருக்காங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 லிட்டர் தண்ணி கேனை இலவசமா தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் தருவோம். 2016 அதிமுக தேர்தல் அறிக்கை. சரி, இலவசம் அறிவிச்சதெல்லாம் அதிமுக, அதுல நிறைவேற்றாமல் கோட்டை விட்டது அதிமுக. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து மக்களை ஏமாற்றியது அதிமுக. நீங்க எவ்வளவு நிறைவேற்றீங்க அதை சொல்லுங்க சார். ஐயா, நாங்க 2021 ஆட்சிக்கு வந்து இந்த 2026 100% 80% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த தேர்தல் இன்னொன்னு சொன்னீங்க, விவசாயம் விவசாயம் விவசாயம்ட்டு. ஒரு சினிமாவில் ஒரு காட்சி வரும், டீ கடையில் பேப்பர் படிக்கிறது, என்னது இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு காட்சி வரும். அந்த மாதிரி அண்ணன் பேப்பர் படிச்சு ரொம்ப நாள் ஆட்சி போல இந்த 4 வருடத்தில், குறிப்பா கடைசி 2 வருடத்தில் ஹெக்டேரில் அரிசி உற்பத்தியில், நெல் கொள்முதலில் வரலாற்று சாதனையை திமுக அரசு படைத்திருக்கிறது. மறந்துடாதீங்க. உங்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க கொள்முதல் பண்ண நெல் எவ்வளவு சார்? நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். உங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் நீங்கள் கொள்முதல் பண்ண நெல் எவ்வளவு? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் கடைசி 2 வருஷத்தில் நாங்கள் கொள்முதல் பண்ணிருக்கிற நெல் எவ்வளவு? யோசிக்க பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல ஜூன் மாசம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்திருக்கிறோம். உங்க 10 வருஷம் ஆட்சியில எத்தனை முறை மேட்டூர் அணையை திறந்தீங்க? தகவல் இருக்கா? சொல்ல முடியுமா? விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டது உங்க ஆட்சியில, நெசவாளர்கள் கஞ்சி குடிச்சது உங்க ஆட்சியில, விவசாயிகள் தற்கொலை பண்ணது உங்க ஆட்சியில, இலவச மின்சாரத்தை நிறுத்த முயற்சி பண்ணது உங்க ஆட்சியில. ஆனால் எல்லாத்தையும் காப்பாற்றி இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து சென்று கொண்டிருப்பது, அழைத்து செல்ல போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன். மறந்துடக்கூடாது.